இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், யோவான் 7ஆம் அதிகாரம் 38. வேதவாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, ஆமா, நல்லா வசனத்தை பாருங்க, பக்கம் 136 புதிய ஏற்பாட்டில் யோவான் 7ஆம் அதிகாரம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ எவளோ, எந்த நாடோ எந்த தேசமோ, ஆனா இயேசுவினிடத்தில் விசுவாசமா இருக்கணும். ஆமா, இயேசுவின் இடத்துல விசுவாசமா இருக்கலாம். நீங்கள் உங்களை அறியாமலே ஒன்று சொல்றீங்க, நான் பிசாசத்தில் தான் விசுவாசமா இருப்பேன், நான் இயேசுகிட்ட விசுவாசமாவே இருக்க மாட்டேங்க. அப்ப யாருக்குங்க விசுவாசமா இருக்க? பிசாசுகிட்ட தாங்க விசுவாசமா இருப்பீங்களா? அப்பா, ஜீவ தண்ணீர் நதி, மரண தண்ணீர் போய் நீயும் மரணம், உன் குடும்பம் மரணம், சமுதாயம் மரணம், எல்லாமே மரண தண்ணீர். இயேசு கை தட்டுங்க. அப்போ வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, ஆதி மனிதன் ஆதாம் ஏவால தேவன் பிதா குமார் பசுத விசுவாசமா இருக்கும்படிதான் உண்டாங்க. ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவ வித்துகளே இருந்து சொன்னா, அந்த ஏவாள் என்ன பண்ண, வேணாம் ஜீவ விசத்துக்கறி வேணாம், தேவன் வேணான்னு சொன்னா, உன்னை வீட்டில் வந்தா உடனே தான் பாருங்க மேய்ப்படியான். பிசாசுகிட்ட போய் பிசாசு வார்த்தை கேட்டு அந்த கனியை புசித்தாள். தோட்டத்தின் நடுவிலே நன்மையும் தீமையும் அறியத்தக்க ஒரு கனி இருக்குதான். காலையில் எழுந்ததுமே தூங்கி எழுந்ததுமே அதான் நிற்குது, தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை மரம். சோதனை பிசாசுகிட்ட போய் பிசாசு வார்த்தையை கேட்டு அந்த நன்மையும் தீமையும் அறியத்தக்க கனியை சாப்பிட்டா பாரு, அந்த நதியே மாறி போச்சு. ஜீவ தண்ணீர் நன்மை தீமை தண்ணீரா போச்சு. அதனால பாவமும் மரணமும் வந்துச்சு. புருஷனை கொடுத்து அந்த ஏதேன்ல 4 நதிகள் ஓடிச்சான், எல்லாம் ஜீவ நதிகள், எல்லாம் ஓடி போய் எல்லாம் மரண தண்ணீர் உள்ள நதியா மாறி போச்சான். சரி, ஷான் மேட்ரு அதாக சொல்றார் யோவான் 7:38. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். உள்ளத்துல ஜீவன் ஓடுது, இல்லைன்னா மரணம். அப்படி கக்கிடுவான், அப்படி சாப்பிட்றோம் பார்த்துது. பகை, கசப்பு, வைராக்கியம், கோபம், எல்லாம் பாய்சன் திங்ஸ், மரண திங்ஸ், மரண எண்ணங்கள். உடம்பு கெட்டு போச்சு, ஆத்மா கெட்டு போச்சு. அதை கேட்டு பிசாசு வந்துட்டான். ஒரே பிசாசால் சூழப்பட்டுக்கிறாங்க எங்க பார்த்தாலும். இயேசு ஓடி எல்லாம் மரண தண்ணீர் உள்ள நதி ஓடுது, மரண நதி. எங்க பார்த்தாலும் இயேசு, நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக. திருப்பி அந்த ஜீவ தண்ணீர் ஸ்டார்ட் பண்ண முடியும் உனக்குள்ள, கிறிஸ்துக்குள்ள வந்தா. அப்போ நானே ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்க. அப்படின்னா பண்ணா ஜீவ நதி ஓடும். நல்லா இருப்பீங்க உங்க குடும்பத்தில். அல்லேலூயா. ஓரத்துல எல்லாம் ஜீவன் வியாபித்திருக்கும். அப்போ வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, யோவான் 7:38 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோன்றாரு. எவ்வளோ, ஆணோ பெண்ணோ, கிறிஸ்துக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. விசுவாசமா இருக்குதுன்னா கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய்க்கூடாம இருக்குதான் விசுவாசம். ஒரே ஒரு ஆள் தாங்க. அந்த ஆள் பார்த்தா மட்டும் எனக்கு பிடிக்காது. செத்தா கூட வீட்டுக்கு போகக்கூடாது சொல்றாங்களா இல்லையா? செத்தா கூட சாவுக்கு வரக்கூடாதுன்னு போச்சு. அதுக்கு பேர் விசுவாசம் ஒர்க் அவுட் ஆகாது. தேவனிடத்தில் அன்பு, அதுக்கு ஒப்பாய் ஆதாமுக்கு முழு உலகத்தில் அன்பு இயேசு ஜீவனை பரிபூர்த்தி கொடுக்குது. நீ ஜீவ தண்ணீர் உள்ள நதி தான், சூப்பர் தான், நீ டாப் தான். ஜோயே லைஃப், காட் கை, தேவரகமான ஒரு வாழ்க்கை. ஆடு மேய்ச்சிட்டே இருக்க மாட்டேன். அனாதை பெண்ணு, அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க மாட்டா. 120 நாடுகளையும் சுதந்திரிப்பா. ராஜாத்தி யூத்து விதவி ஆயிட்டா. அப்படியே இல்லை, போவாசு சூப்பர் மனவாளன். பாருங்க அவங்க வாழ்க்கையெல்லாம் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா சூழ்நிலையே மாறுது. ஆடு மேய்க்கிற தாவீது ராஜாவா உயர்த்தப்படுறான்.
100 வயசு 90 வயசு சிறுகில் வைப்பால் நின்று போச்சு. அப்படியே இல்லை. புள்ள பருவா எஸ்ஆர் ராஜா சாராலு ஆபிரகாம் 100 வயசானா என்ன 90 வயசானா என்ன? தேவனால் கூடாத காரியம் ஒண்ணு கிடையாது. நீ ஜீவனுள்ள தேவனோடு சஞ்சரிக்கிறான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். தான் சொல்ல, என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் ஓடும். சிறுகில் வைப்பான் நின்னா கூட புள்ள பிறக்கும். கையை தட்டி அல்லேலூயா. தேவன்னா ஜீவன். அதனாலதான் என்னுடைய எல்லாம் சேர்ந்து ஜோயே ஜீவன் வேதாகம். ஜீவ விரிச்சதுக்கு என்ன? தேவனுக்குள்ள வரணும். இல்லைன்னா நன்மத்தை மேல் தான் இருப்பீங்க. பிசாசு விசுவாசிக்க, பிசாசு புள்ள பிறக்கூட பாரு. எங்க பார்த்தாலும் கர்ப்பத்தடைங்க, புள்ள பிறக்க மாட்டேங்குது கடைசி காலத்துல. சாபம், மல்ட்டு சாபம், வறுமை, தரித்திரம். ஏன்னா மரணம் வேலை செய்யினாங்க. நன்மத்தையும் அறியத்தக்க கனி புஷிக்கு நாளில ஷாகவே ஷாவாய். பாபும் மரணமும் அங்கே வேலை செய்யும். நன்மத்தையும் கனியில் விசுவாசமா இருந்தாக்கா நல்லவன் கேட்ட. அப்போ ஜீவ விருச்சத்தி கனி, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவன் தேவன் நிதிட்டு உயிர்த்த பரலோக ராஜ்யம். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. அங்க பாவம் மரணம் டெலிட் ஆகி பரிசுத்தாய் ஊற்றப்படும். அப்போ 37வது வசனம், பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஒருவன் தாகமாயிருந்தால், ஆமா எனக்கு அந்த தாகம் இந்த தாகம், பிசாசு மரண தண்ணீர் கொடுத்துட்டான், ஒரே தாகமாக்கிறேன். தாகமாயிருந்தா ஓடி வா. வருத்தப்பட்டு பாரசபர்களே எல்லோரும் என்னெடுத்து பாருங்கள். நானே ஜீவ வப்பம், ஜீவ சர்வம், ஜீவ ஆஸ்வாதம், ஜீவ ஐஸ்வர்யம், ஜீவ உலகம், ஜீவமானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம். அதை தேவனுக்கு தனக்கு ஆகம் முழு உலகத்துக்கு. அதான் தேவனை விசுவாசிப்பது. அப்போ ஒரு தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடும். அவன் உள்ளத்தில் நகா யாரை பார்த்தாலும் சபிக்கணும் சபிக்கணும், பகைக்கணும் பகைக்கணும். இதான் மரண தண்ணீர் இருக்குது. ஏசு என்ன சொன்னாரு? சொல்ல உங்களை சபிக்கிறல அதான் ஜீவ தண்ணீர். சபிக்கிறவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, ஜெயிக்கவே முடியாது. பகைக்கொன்னுக்கு என்ன? ஏசு ஜீவன் பரிவர்த்தனை கொடுத்து கோலியாத் ஒண்ணு ஜெயிக்கவே முடியாது. கையை தட்டி அல்லேலூயா. அப்போ இயேசு உள்ள இருந்தாக்கா நீ சபிக்க முடியாது, பகைக்க முடியாது, தீமை செய்ய முடியாது. ஒண்ணுமே ஜீவன் தான் செய்வன். ஜீவ தரும் தேவன் தனக்கு. நீ ஆத்மா இன்பகரமா இருக்கும். நீ போறதுல எல்லாம் அசுத்தாவி ஓடும், பசுத்தாவி வேணும். ஏசு அப்படி இருந்தா இயேசு நன்மத்தையும் அறியத்தக்கவர் கிடையாது, ஏவாள் வழியா வந்தவர் கிடையாது. பரிசுத்தாவில கருத்தெடுத்து அந்த ஜீவனா வந்து அந்த ஜீவ சொல்ற ஜீவன சிறுவில் குத்துட்டாரு. நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சர்வம், ஜீவ ரத்தம், ஜீவ உலகம், ஜீவமானம், ஜீவ பூமி குத்துட்டாரியா. கொடுக்கறதுனாதான் பிரச்சனை. சிலுவையில் குத்தாரே, வதைக்கு கொடுத்தாரே. ஏவாள் குத்து தெரியும். ஏவாள் பிசாசுகிட்ட நன்மத்தை மகனி குத்தானா இல்லையா? அது தெரியும். அதெல்லாம் எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியுங்க. நன்மை தெரியும், கட்ட தெரியும், சுயடி தெரியும். நாங்கள் சபிக்கணும், சண்டை போடும், பாவம் மன்னிப்பு, பாவத்தை காட்டும் மாதிரி எல்லாம் அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் அத்துப்படி டியூஸ்டே வைக்க இல்லை. அப்போ ஏசு நல்ல மேய்ப்பன் ஜனக்கு ஜீவ சரஜீவன் தேவ நீதி பரலோகத்தை கொடுக்கிறாரு. அவனுக்கு விசுவாசு பாதாளத்தை கொடுத்தான்னா இயேசு பரலோக ராஜ்யத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா. அதான் விசுவாசம். கையை தட்ட அல்லேலூயா. விசுவாசு மரணத்தை கொடுத்துக்கிறான். அதை போய் தேவன் தனக்கு செத்து சாவரேப்பா வாலிப வயசுல ஆக்சிடென்ட் மரணம், திருடவும் கொள்ளும் அழிக்கத்தான காரியம். அது ஓகேங்க, அதெல்லாம் வந்து ஓகே. அது பிசாசு கொடுத்தது. ஆதாம் ஏவாள் வழியா பிதாவாக இயேசுவையா ஜீவ சர ஜீவனத்தை கொடுத்த. அதை பத்தி என்ன? அதை போய் தேவன் தனக்கு இயேசு உயிர்த்து ஜீவனமா இருக்கிறாரு. அதான் சொல்றாரு வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என் இடத்தில் விசுவாசமா இருக்கிற வேணும். அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஜீவன்னா ஜோயே, எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற ஆசீர்வாதம். ஜீவன்னா எல்லை கடந்த ஆசீர்வாதம், எல்லை கடந்த பரலோக ராஜ்யம். ஏதே தொட்ட குட்டி சொர்க்கமாச்சு. ஜீவ சுவாச ஜீவாத்மா ஜீவ விசத்துகளே இருந்தாங்க. 4 நதி ஓடியது, ஜீவன் வியாபித்திருந்தது. அங்கதான் பிசாசு வார்த்தை ஏவாள் கேட்டா, ஏவாள் வழி போவாதே, இயேசு வழி போ. எல்லாரும் ஏவாள் வழியில் தான் போறாங்க. நன்மத்தையும் வாழ்க்கை யாராவது வாயிறான், ஏவாள் வார்த்தை கேட்டுக்கிறான்னு அர்த்தம். ஏவாள் பிசாசுக்கு வார்த்தை கேட்டான். ஜீவ மார்க்கத்தில் ஏமாயிறான்னா அவன் தேவனுடைய வழியில போறான். பிதாவாகிய தேவன் இயேசுவின் தந்தூர் இவ்வளவாய் உலகத்தில் அனுப்பு கொண்டார். ஆனா உலகம் ஃபுல்லா ஏவாள் வழியில் தான் இருக்கிறாங்க. ஆத்தா ஏவாள், என் தாய் என்னை பாவத்துல
இயேசு கர்ப்பத்தெடுத்தார் கல்வார் சிலுவையில், ஜீவன்ல கருத்தரித்தாரு. என் தாய் மரணத்தில் கருத்தரித்தான், தெரியாது தாய்க்கு, அது ஆதாம் ஏவாளிலிருந்து வரா. அந்த தாய் வயிற்றில் பாவத்தில் கருத்தரித்து துர்குடித்து உருவாண்டி இயேசு வயலோட இயேசுவே சத்து இயேசு ஜீவ சர்வஜீவ ரத்தம். அந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா இதுதான் டாப்பு. பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து விடையில உங்க ஆசா குடும்ப உலகத்துக்கே நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அப்போ வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். இல்லைன்னாக்கா மரண தண்ணீர் தான், போகிற இடத்துலலாம் சாபம் தான். எங்க போனாலும் சாபம். ஏன்டா இவன் வந்தான் வந்தாவே பிரச்சனை. உள்ளத்துல வெளியே சொல்ல உள்ளத்துல சொல்லுவான். ஆனா கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து ஒரு ஜபம் பண்ணி பசுத்தாய்வாடு என்னவோ தெரியலப்பா, நீ வந்தா ஒரு அற்புதம், என்ன ஒரு இதயத்துக்கு சமாதானமாகுது அப்படி சொல்றாங்களா இல்லையா? அப்போ கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். நீ எங்கும் போகலாம், எந்த நாட்டுக்கு போகலாம், எல்லாம் ஆதாம் வழியா பிறந்து மரண தண்ணி தான் ஓடிக்குது. படிச்ச எல்லாருக்கும் சாப பாவங்குது. இயேசு ஜீவசர் தேவன் தனக்கு இயேசு எங்க போனாலும் சந்தோஷம் வருது. அசுத்த பசு ஏன்னா ஜீவனு. யாரை பார்த்தா நாரி நல்ல மேய்ப்பு நாடுகளுக்காக ஜீவரத்திட்ட தேவனுக்கு ஆதாரம் முழுவதுக்கு அசுத்தாய் ஓடி பசுத்தாய் வந்து உடனே சந்தோஷம் வந்து அங்கே பெரிய மகிழ்ச்சி உண்டாகுது. இயேசு போறதுலாம் ஆமா, மனுஷன் போறதுலாம் ஆதாம் முழுவதும் எங்க போனாலும் சாபம் பாவம் மரணம் வருத்தம் அசுத்தாய் ஏண்டா வந்தானோ பிரச்சனை. அதனால கிறிஸ்துக்குள்ள இருக்க கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலக கொடுக்க. 39ஆம் வசனம், தம்மை விசுவாசிக்கிற அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார், இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அப்போ தம்மை விசுவாசிக்கிற அடைய போகிற ஆவி, இயேசு விசுவாசித்தனா பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வாய். 39 படிக்க யாராவது 39 தம்மை விசுவாசிக்கிறவர்கள் ஆமா போதும். அப்போ தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து, என்ன ஆவி? பரிசுத்த ஆவியை பெறுவியா? கிறிஸ்துவ தேவன் தனக்கு பரிசுத்த ஆவி பெறுவ. கிறிஸ்து மேல ஆதாம் காரியத்தை பாவத்தை அசுத்தாவியை பெறுவ. அசுத்தாவி உன்னையும் ஆயிக்கும், குடும்பத்தையும் சமுதாயத்தை ஆயிக்கும். பரிசுத்தாவி பண்ண நீ கிறிஸ்துக்குள்ள வரணும். ஆதாமின் சிந்தை உனக்கு மரணத்தை கொடுக்குது, கிறிஸ்து சிந்தை உனக்கு ஜீவனும் சமாதானம் கொடுக்குது. அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடு. அல்லேலூயா. வாழ்நாளெல்லாம் கூட இடைவிடாம கூட பரிசுத்தாவி தான் வரும். பரிசுத்தாவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அது ஜீவ தண்ணீர் மாதிரி எல்லையற்ற ஐஸ்வர்யம், எல்லையற்ற கிருபை, மகிமை, கனவு, புகழ்ச்சி, வெற்றி ஜெயம், பரலோக ராஜ்யம், பிதா குமார் பசுத்தாகி ஒரு ஜீவ நதியாய் இருப்பாய். நதி போறதுலாம் விருட்சங்கள் உண்டாகும், மச்சங்கள் உண்டாகும். ஒரு பட்டணத்துக்கு ஆசீர்வாதம் என்னன்னா அந்த பட்டணத்துக்கு ஒரு பெரிய நதி, வழிகை நதி, யமுனை நதி, வட்டாத ஜீவ ஓட்டு இருந்தால் அந்த பட்டணம் செழிப்பா இருக்கும். நீ ஜீவ நதியா இருந்தா நீ செழிப்பா இருக்கும். போறதுலாம் செழிப்பு வரைஞ்சி வளர்ந்துடலாம் ஓடிடும். ஜீவ உலகம், ஜீவமானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம் தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு மத்தியஸ்தமா கொடு. அசுத்தாய் ஓடி பசுத்தாய் வரைங்கி வறட்சி வனாந்திரமாக்கிறவெல்லாம் ஆஸ்வதிக்கப்படுவா. ஏசு எங்க போனாலும் வறட்சி வனாந்திரம் சாப பாவம் மண்ணு தரித்திரம் அசுத்தாவில ஓடுது. அப்போ தம்மை விசுவாசிக்கிற அடைய போகிற ஆவியை குறித்து இயேசு விசுவாசிக்கிறது. இயேசுவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய்க்கூட பசுத்தாய் பட்டுன்னு இறங்கிடும். அந்த பசுத்தாவி தான் ஜீவநதி. இயேசு ஒரு ஜீவநதி. என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி ஆவியானும் ஜீவனுடையவர். நீ ஜீவ சஞ்சாரியா பிதா குமார் பசுத்தாவினாவது ஞானசான் எனக்கு தந்தான். இந்த பிதா குமார் பசுத்தாவி இல்லைன்னா சாத்தான் ஆதாம் அசுத்தாவி பெறுவேன். அசுத்தாவி வாழ விடாது. உன்னை எங்க போனாலும் எங்க போனாலும் தடை, வேலை வாய்ப்பு, குடும்பம், வேலை ஸ்தலம், எங்க போனாலும் பிசாசு திருடவும் கொள்ள உரிமையாக வந்துடும். கிறிஸ்து தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடு. எங்க போனாலும் பார்த்தோம் இரும்பு கத்துத்தான செங்கடல் பிளக்கம் யோர்தான் பின்னர் எரிகத்தான் பாலும் பேடு ஒரு நல்ல விசாலமான வாழ்க்கை, லக்ஸரி வாழ்க்கை. கிறிஸ்துக்குள் தேவன் தனக்கு உலகத்துக்கு பாவத்துக்கு மட்டும் தேவநீதி, மரணத்துக்கு உயிர்த்து, பரலோக ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சாபத்துக்கு வாக்குத்தத்த ஆசீர்வாதம், ஜீவமானம், ஜீவ பூமி, ஜீவ சர்வம், ஜீவரத்னம். அப்போ ஏசு எங்கும் சுற்றி திருந்து விசுவாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரும் விடுதலையாக்கினார். இங்கிலீஷ் என்ன போடுகிறது? John 7:38. He who believe in me, as the scripture has said, out of his heart will flow river in living water. Flow river, living water.
லிவிங் வாட்டரா டெத் வாட்டரா போட்டு டெத் வாட்டரா மாட்டிட்டான். நீ லிவிங் வாட்டர், ஜீவ தண்ணீர் உனக்குள்ளது குழு ஆகிட்டே இருக்குமா. அல்லேலூயா. அவுட் ஆஃப் இஸ் ஆர்ட், இதயத்திலிருந்து ஆற்றிலிருந்து ஜீவ தண்ணீர் போயிட்டாக்கா அபிஷேகம், சுகம், பல, ஜீவனம், ஆத்மா இன்பகரமா இருக்கும். எந்த குழப்பம் இருக்காது, எந்த படம் இருக்காது. நீ நன்மத்தை டச் பண்ண ஒரே கால வாழ்க்கையே வெறுப்பாது, அர்த்த புஷ்டியா இருக்காது. ஏண்டா வாயிரமோன்னு இருக்கும். தற்கொலையே பண்ணிக்கிறான் பாரு, காசுக்கு பணத்துக்கு சமாதானம் எல்லாம் திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிறான். நிம்மதி இல்லை. இந்த பிசாசு வாழ விட மாட்டேங்குது. பாவத்தில், சாபத்தில், மரணத்தில், தரித்திரத்தில், வியாதியில், வறுமையில், தரித்திரம், மரணத்தை பாதாதி ஈடு போது சீரியஸான மேட்ரு. ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ அந்த கிறிஸ்து ஜீவ விச்சதிகினி அளவற்ற அன்பா காப்பி அன்பு தேவநீதி உயிர் பரலோக ராஜ்யம் பிதா குமார் பசுத்தாய் கூட ஆதாம் முழு உலகத்து கொடு. அதான் பேர் விசுவாசி ஊழியக்காரர்கள். ஊர் செல்லு, நாடு செல்லு, ஆசீர்வாதம் தெரியல. எங்க பார்த்தாலும் பார்க்க கஷ்டமா இருந்தாக்கா அவர் மரண தண்ணீரா இருப்பாரு. அதான் இயேசுவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து வாய்நாள்லாம் கூட இணை விடாம வெயிட்காலத்தை கொடுக்கணும். கடைசி ஒரே ஒரு வசனத்தை வாசி முடிச்சோம். ஒரு பெண்ணுக்கு என்ன பண்றார் பாரு, யோவான் 4ஆம் அதிகாரம், யோவான் 4ஆம் அதிகாரத்துல 13 படிக்க. யோவான் 4:13. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் கொடுக்கும் தண்ணீர், நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாயிருக்கும். அதாவது இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ மறுபடியும் தாகம் உண்டு. எந்த தண்ணீர்? மரண தண்ணீர். பாவத்தை செய்யணும், மறுபடியும் பாவத்தை செய்யணும். இவ ஒன்று பார்த்தா, 2 பார்த்தா, 5 புருஷங்கிறாங்க. தெரியல சமாரியாவை இந்த வீட்டில் போய் அப்புறம் வாசி கேட்டோம், டைம் இல்லை. உனக்கு எத்தனை புருஷன் கேட்டாக்கா 5 புருஷன்றா. 5 6 ஆகி 6 7 ஆகி பாவத்தின் மேல் பாவம், பாவத்தின் மேல் பாவம், மறுபடியும் பாவம். நீ நன்மை தேவை கொள்ளுனா மறுபடியும் பாவம், சாபம், மறுபடியும் வியாதி, மறுபடியும் பிரச்சனை இருக்கிறாங்கன்னா என்ன சொன்னாக்கா மறுபடியும் பாவத்திலே இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் எனக்கு பிரச்சனையாகவே இருக்குதுன்னு சொல்றாங்களா இல்லையா? அந்த மாதிரி இவனுக்கு ஒரு பிரச்சனை. ஒரு புருஷனாச்சு, 2 புருஷனாச்சு, 3 திருப்தி இல்லை. இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஆதாமுக்குள் பிற பாவம், மன, சுயநீதி, அடி, மறுபடியும் தரித்திரம், மறுபடியும் கடத்தல, மறுபடியும் வியாதி, மறுபடியும் பிரச்சனை. இதை ஸ்டாப் பண்ணாக்கா சொல்றாரு, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாது, பாவம் மனம் தொடராது. பட்டு நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக அந்த ஜீவ ரத்தத்துக்குன்னா மறுபடியும் உனக்கு பாவட்டும் மரணம் வராது. கிறிஸ்துக்குள் வந்துட்ட இப்ப ஜீவ தண்ணீர், பரிசுத்தம், சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், இந்த நல்ல காரியங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கும். வர விருத்தி. தாவீது வர ஆசிர்வதிச்சுட்டே வரான். கர்த்தரை நான் காலத்து துதிய போது வாயில இருக்கும். சவுலு வர பலவீனப்பட்டுக்கிட்டே போறாங்க. பொறாம பிச்சவன் சவுலு இஸ்ரவேல் தான். சவுலுக்கு சொன்னாரு, தாவீதுக்கு சொன்னாருக்கணும். அப்போ மறுபடியும் வியாதி மேல வியாதி வந்து, நான் நீ நன்மத்தையுமே கண்டினியூ பண்ணிட்டே இருக்கிறேன். அதனால்தான் இந்த தண்ணீரை குடிக்க சவுலுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவங்க மறுபடியும் வியாதி தாகம் உண்டாகும். 38 வருஷமா வியாதி மேல வியாதி வந்துட்டு நன்மத்தை விளைக்கிறான். அந்த தேவன் தனக்கு உலகத்து கொடுக்குறான். வியாதி மேல வியாதி, பிரச்சனை மேல பிரச்சனை. இயேசு போனார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல அவன் பார்த்ததுமே சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறையா? நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்காக என் தழும்புகளால் சுகமானாய். அந்த ஜீவ தண்ணி குத்தாரு பாரு, மறுபடியும் வியாதி பட்டு சுகமாயிட்டானா? என்ன பட்டுன பசுத்தாய் நதி வந்தது, உடனே சுகம் அடைந்தான். எழுந்து போறான். அப்ப வாழ்நாள்லாம் இனி பாவம் செய்ய கிறிஸ்துக்குள்ளே சொல்லிட்டு போறாரு. மறுபடியும் சுகத்தின் மேல சுகத்தின் மேல நானே திராட்சை செடி, நீங்கள் கூட ஒருவனில் வார்த்தை நிலைத்திருந்தா மறுபடியும் ஆசீர்வாதம். இன்னும் வர விருந்தாயிட்டே ஒரு அக்கா ஜோரா போறாள், எசரக்கா வர விருத்தி. அப்படியே மகிமை மேல மகிமை. யாரை பார்த்தாலும் மன்னிக்கிறான், யாரை பார்த்தாலும் கிறிஸ்துவ காட்டுறான். தேவனுக்கு தனக்கு உலக குத்துக்கிட்டே இருக்கிறான். மறுபடியும் ஆசீர்வாதம். அந்த அக்கா யார் ரொம்ப வர போதும். அவ எவ்வளவு பார்த்தாலும் சமைச்சுக்கிறா. பொண்டாட்டி புருஷங்கிட்ட கசுவு, போரத்துல கசுவு, எங்க பார்த்தாலும் நன்மை தேவை, கவலை, வெறுப்பு, கண்கிச்சம், ஜீவன், தேவன் தனக்கு மறுபடியும் பிரச்சனையிலே போய் மறுபடியும் பாதத்துக்கு போயிட்டான். இந்த அக்கா சமாரியா அக்காவை இயேசு சந்தித்து ஜீவனை கொடுக்கிறார். இந்த தண்ணீரை குடிக்கிற பாரு, யோவான் 4:14, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாது, ஒரு காலம் பாவம் மரணம் தொடராது, தேவ நீதிட்டு உயிர்த்ததில் தான் தொடரும். தாவி சொல்லலாம், நானோ கர்த்தரை நான் எக்காலத்துல அவர் துதிய போ. அப்போ எக்காலத்தில் என்ன துதி தோத்திரம் ஆறான கிறிஸ்து கட்ட காரியங்கள் வர விருத்தி. என்னாவும் நாள்தோறும் உமது நிதி சொல்லிட்டு அவர் தொகை எண்ணி முடியாதான்.
தாவீது எங்க ஆபிரகாம் எங்க போனா ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டோட தேவன் தனக்கு வரவர் தாவீது ஆபிரகாம் சகலுக்கு ஈசாக்கு ஆசுவாதம் பஞ்சதேச ஆசுவாதம் உண்டாயிட்டே போகுது. ஏன்னா கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறாங்க. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றினதே. இயேசு விட்டவங்கெல்லாம் வர வர பிரச்சனை, வர வர வியாதி, வர வர வறுமை. எல்லாரும் ஆதாம் வழியா பிறந்த அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமச்சான் எல்லாருமே செங்கு சுற்றி பிசாசின் பல்லவில் அகப்படி யாவரையும் விடுதலை ஆகினார். அவனே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சொல்ற அந்த ஜீவ விசத்துக்கு நீ அந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்து குத்து பாருங்க. பிள்ளைங்க பேசு, குடும்பத்தார் பேசு, வர வர சுகம், வர வர விடுதலை. பாவுண்டு மரத்தை கை வச்சுக்க மறுபடியும் பிரச்சனை, பிசாசு மறுபடியும் வியாதி, மரணம் தரித்திரம் ஜாமனும். பசுத்து பிதாவே இந்த அறிவான காலை வேலையில ஆண்டவரே எங்களோடு கூட பேசுற வார்த்தைக்காய் நன்றி சொல்றோம். பிசாசு மறுபடியும் பிரச்சனை கொண்டு வரான். மறுபடியும் வியாதி, மறுபடியும் பிரச்சனை. நாங்கள் நன்மை தீவிலே இருக்கிறதா அதில் கண்களிச்ச சுயநீதி அநீதியே காட்டுறோம். போறதுல தேவனுக்கு காட்டுறோம், உலகத்துக்கு காட்டுறோம். மறுபடியும் பிசாசு வந்துடுறான், தர்றான், கொள்றான், ஆயிக்கிறான். மறுபடியும் சமாதான குறைவு. இயேசு வந்தா வருத்தப்பட்டுவார். எல்லோரும் எண்ணி நானே ஜீவப்ப இந்த அப்பத்தை புசித்து திராட்சரசத்தை பாடுங்கள். என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவர் உள்ளத்திலிருந்து ஜீவத்தனி மறுபடியும் சுகம், வர வர விருத்தி. ஆபிரகாம் சகல காசம், ஈசா காசம், யாக்கோபு கோடு தெரியுமா போறான். 2 பரிவாரங்களால் ஆஸ்வதிக்கப்படுறாங்க. கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்பட்ட கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு ஆதாமுக்கு முடிவுகளுக்கு வாழ்நாளெல்லாம் கொடுக்க, இடைவிடாமல் கொடுக்க, எக்காவது சோர்ந்து போக கூட மறுபடியும் ஜீவ தண்ணீர். தேவன்பு, தேவ நீதி, தேவடைய இறக்கம், தேவடைய தயவு, மகிமை, கனவு, புகழ்ச்சி, வெற்றி, ஜெயம், வாழ்நாளெல்லாம் வெற்றி. தாவீது மகிமையும் கனவும் புகழ்ச்சி நல்ல புதிர் வயது இந்த உலகத்துக்கு கடந்து போனான்னு சொல்லப்படுது. சவுல் வர வர பலவீனம். இந்த தாவீதை கொல்லுவேன்னு போறான். பொறாம, எரிச்சல், பகை, கசப்பு, இது மறுபடியும் அசுத்தாவில சாபத்திர பாவத்திர மனத்திலே வந்து பிரச்சனை மேல் பிரச்சனை. கர்த்தாவின் செய்திக்கு ஒரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். என்னை விசுவாசிக்கூடிய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணியுள்ள நதிகள் ஓடும் என்ற வசனப்படி ஆதாமுக்குள் பிறந்தவர் கிறிஸ்துக்குள் மறுபடியும் ஆதாமின் சிந்தை மறுபடியும் மரணத்தின் கிரியைகள் கொடுக்குது. கிறிஸ்து ஜீவன சமத ஆசு ஐஸ்வர்யம் கொடுக்க தாவே நானே வழியில் சத்தி ஜீவனமாக்கிற வசனப்படி இந்த செய்திக்கு ஜீவமாக கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவை தேவன் ஆதாம் கொடுத்தோம். வாழ்நாளாம் கூட ஜீவத்தன்மை நதிகள் ஓடட்டும். பாவத்துக்கு சாபத்து மட்டும் தப்பித்துக் கொள்ளட்டும். ஆசுவாத ஐஸ்வர்யம் மகிமை கனவு நித்திய பரலோகராஜ் பெற்றுக்கொள்ளுங்க தாய். இந்த செய்தி கேட்கிற ஒரு அப்படியே ஆஸ்வதிப்பீராக மாபெரும் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்துல எல்லா ஜெபத்திலும் இருக்கிறவங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் வருவாதே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லும் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளும் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிச்சயமாக நீங்கள் ஆசை கர்த்தர் உங்கள் ஆசை. இந்த சேனலை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் சேனல் FGC வெல்லூர் ஒரு சேனல், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்பில் பங்கு பண்ணி என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரிய ஏப்பில் கொண்டு வருவார். இந்த செய்தி 9/9/2024 என்று வேலூர் பகுதியில் கொடுப்பது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளும் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதி கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.